வணக்கம் மக்களே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூங்கில் மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மூங்கில் மரம்னு சொல்கிறோம், ஆனால் இது வேகமாக வளரக்கூடிய ஒரு புல் வகையை சேர்ந்த ஒரு தாவரம் தான் இந்த மூங்கில் அப்படிங்கிறது. மூங்கில் சாதாரணமாக 40லேருந்து 120 வருடங்கள் வரை உயிர் வாழும். மூங்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏழைகளோட மரம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். மூங்கில் வேகமாக வளரக்கூடிய தன்மையினாலும் அதிக உறுதி, சிறந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கொண்டிருக்கிறதுனால மூங்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பசுமை தங்கம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். மூங்கில் தண்டு உருளை வடிவிலையும் உள்ள வெற்றுக்குழாயாகவும் இருக்கும். இதில் பார்த்தோன்னா கணுக்கள் நிறைய காணப்படும். இலைகள் பார்த்தோம் அப்படின்னா கூர்மையாக இருக்கும். இலைகள் பார்த்தோம்னா கூர்மையாக இருக்கும். நிறைய முட்கள் காணப்படும். மற்ற மரங்களோட மூங்கில் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடும். கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக இது உறிஞ்சும். மூங்கில் 40லேருந்து 120 ஆண்டுகள் உயிர் வாழ்கிறதுல தன்னோட வாழ்நாளில் ஒரு முறை மட்டும்தான் பூக்கும். அதாவது பிப்ரவரி மார்ச் மாதத்தில் மட்டும்தான் என்ன ஆகுனா இது பூத்து குலுங்கும். பூக்கள் பூத்து காய்ந்த பிறகு மூங்கில் மரங்கள் என்ன ஆகுனா இறந்து விடும். மூங்கிலோட முக்கிய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூங்கிலை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா முக்கியமாக வேலி அமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்தது குடிசைகள் வேயறதுக்கு இந்த மூங்கிலை பயன்படுத்துகிறோம். அது கட்டிட வேலைகளில் சாரம் அமைக்கிறதுக்கு இந்த மூங்கிலை முக்கியமாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது தொழிற்சாலைகளில் மூலப்பொருளாக இந்த மூங்கில் பயன்படுத்தப்படுது. கைவினைப் பொருள் தயாரிக்கிறதுக்கு இந்த மூங்கில் பயன்படுது. அதாவது முறம், கூடை, பாய், அலங்கார பொருள் தயாரிக்கிறதுக்கு இந்த மூங்கில் பயன்படுத்தப்படுது. மூங்கிலால் தயாரிக்கப்பட்ட நாற்காலிகள், மேஜைகள், கட்டில்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எடை குறைந்ததாகவும் அதே போல் விலை குறைவாகவும் இருக்கிறதுனால இதை பயன்படுத்துகிறோம். மூங்கில் குருத்துகள் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக உணவாக பயன்படுத்தப்படுது. இசைக்கருவிகள், அதாவது புல்லாங்குழல் போன்ற பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரிக்கிறதுக்கு மூங்கில் என்ன ஆகுதுன்னா பயன்படுத்தப்படுது. மூங்கில் அரிசி, மூங்கில் மரத்தை முற்றிய பிறகு என்ன ஆகுதுன்னா அது பூத்து அந்த தன்னோட வாழ்நாள் முடிய போகிற டயத்தில் பார்த்தோன்னா மூங்கில் அரிசி கிடைக்கும். அந்த மூங்கில் மரத்திலேருந்து உருவாகக்கூடிய அந்த அரிசியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக அதில் கிடைக்கிது. அதில் நார் சத்து, புரத சத்து, முக்கியமாக விட்டமின் B6, கால்சியம், பாஸ்பரஸு இதெல்லாம் அதில் அடங்கியிருக்கு. இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், எலும்புகளோட வலிமையை அதிகப்படுத்தும், மூட்டு வலியை போக்கும், அதே போல் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும். இதெல்லாம் முக்கியமாக மூங்கிலோட பயன்பாடுகள். மூங்கில் அரிசியோட சத்துக்களும் இதில் நிறைய இருக்கிறதுனால மூங்கில் அரிசி நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். வெளிநாடுகளையும் இந்த மூங்கில் அரிசிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விற்பனை செய்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மூங்கிலோட பயன்பாடு வெகுவாக குறைந்து வருது. அதை நம்ம நினைத்து பார்க்கும்போது ரொம்ப அச்சமாக இருக்குது. ஏன்னா இந்த முள்வேலிகளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி இந்த இரும்பு வேலிகளை பயன்படுத்துறதுனால இந்த மூங்கிலோட பயன்பாடு குறைந்து போகுது. அதே போல் வீடுகளுக்கு இந்த மூங்கில் பயன்படுத்தணும். அந்த மூங்கிலுக்கு பதிலாக இன்றைக்கி இரும்பு பைப்புகளும் தகர சீட்டுகளும் பயன்படுத்துறதுனால இந்த மூங்கில் பயன்பாடு குறைந்து போகுது. ஆகவே நம்மளது பாரம்பரிய இந்த மூங்கிலை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மூங்கில் அதை பற்றி நிறைய திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்ட்டு கவிஞர் அழகாக எழுதியிருப்பார். அப்போ புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படிங்கும்போது அப்போ இசையை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய மரமாக இந்த மூங்கில் பயன்படுது. அதே போல் மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தோம் அப்படின்னா மூங்கில் தோட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறோம். அந்த காற்று படும் பொழுது அந்த மூங்கில் இலைகளில் பட்டு அதுலேருந்து வரக்கூடிய வாசம் அப்படியே நம்மளை ஈர்க்குது. அதனால தான் மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம் அப்படின்னு ஒரு பாடல் அழகாக கவிஞர் எழுதியிருப்பார். அதே போல் இன்னொரு அருமையான பாடல் இருக்கும். கரட்டோரம் மூங்கில் காடு, காட்டை சுற்றி வண்டு பறக்குது, ரீங்காரம் போட்டுக்கிட்டு மூங்கிலையும் வண்டு துளைக்குது, வண்டு துளைச்ச ஓட்ட வழியை காற்று அடித்தா புது சத்தம் கேட்குது,
என்ன சத்தம் அது, அந்த சத்தம் என்னை இழுக்குதுன்ட்டு அழகா வந்து எழுதியிருப்பாரு. அப்போ மூங்கில் வந்து காற்றில் அசைந்து ஆடும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஓசை நம்மளை அப்படியே திரும்பி பார்க்க வைக்கும். அதுபோல் வண்டுகள் இந்த மூங்கிலை வந்து துளைத்திருக்கும். துளைத்த அந்த துளை வழியே காற்று பட்டு அந்த மூங்கில் அசையும் பொழுது அந்த சத்தம் வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குன்ட்டு இந்த கவிஞர் அழகாக எழுதியிருப்பார். ஆகவே இந்த மூங்கில் ஒரு முக்கியமான மரம். இந்த மூங்கிலை பாதுகாப்போம் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.